ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்கள் எங்களோடு பேசி அப்பா எங்களை சரிப்படுத்தி கொண்டு வர உங்களுடைய வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றும் கூட அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களுடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஆன வழிகளை நாங்கள் அறிந்திருந்தும் அப்பா எத்தனையோ நேரத்திலே நாங்கள் அசட்டையாக நாங்கள் எங்களுடைய பிழையான கொள்கைகளினாலே அவரை தவற விட்டு வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இன்றைக்கு கூட அப்பா நீங்கள் எங்களோடு பேசுகிறீங்க கர்த்தாவே. நீங்கள் பேசுகிற ஜீவன் உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலும் கூடப்பா எங்களுடைய இருதயங்களிலே இருக்கிற குற்றங்கள், குறைகள், மாசுகள், கீழ்ப்படியாமை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எங்களை மன்னித்து அப்பா எங்களுடைய இருதயங்களை மீண்டும் ஒரு முறை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. பரிசுத்தமான இருதயத்தோட நாங்கள் உங்களுக்கு இந்த ஆராதனையை ஏறெடுக்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதத்துக்கே கொண்டு வருகிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46. 46வது சங்கீதம். பழைய பாட்டு புத்தகத்திலே 698வது பக்கத்திலே இருக்கிறது. அங்கே 11 வசனங்கள் இருக்கின்றன. பழைய பாட்டு புஸ்தகத்திலே 698ஆம் பக்கத்திலே 46வது சங்கீதம் 11 வசனங்கள் இருக்கின்றன. வழமை போல நான் முதலாவது வசனத்தை வாசிப்பேன், 2வது வசனத்தை எழுதுகிறார்கள் நோவிஜியின் மொழியிலே வாசிப்பார்கள், 3வது வசனத்தை சபையோரே நீங்கள் வாசியுங்கள், 4வது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிப்பேன். இப்படியாக 46வது சங்கீதம் வசனங்கள் 1லிருந்து 11 வரை நாங்கள் வாசிப்போம். அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நாங்கள் அனைவரும் இன்னும் ஒரு முறை 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைகளை செல்வோம். மறுபடியுமாய் ஒரு விசையாய் கர்த்தர் நம் மத்தியிலே அவருடைய சமூகத்திலே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார். நாம் வாசித்த சங்கீதத்திலே ஒரு வசனம் 2 தடவை வந்திருக்கிறது. கவனிச்சிங்களா யாராவது? நாம் வாசித்த சங்கீதத்தில் ஒரு வசனம் 2 தடவை
சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு முன்பதான வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மறுபடியுமாக கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் என் தேவன் என்னை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தெய்வத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, எந்த சூழ்நிலை தகப்பனே ஆவியில பலவீனப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஹா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பது, பேசிக் கொண்டிருப்பது மனுஷிக சத்தம் அல்ல, தெய்வீக சத்தம் என்று சொல்லி கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களே ஆனால் கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் வானத்திற்கு நேராக, அப்பா என்னை ஆளுகை செய்யுங்க தகப்பனே, என்னை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, எனக்குள்ளே ஆளுகை செய்யுங்க, என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே ரனரா சௌத்ரரள கரபா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஆவியானவர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்பா நன்றி தகப்பனே. அப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர செய்யும் விதமாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அந்த தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்பா உம்மை எங்கள் ஆண்டவராக கொண்டிருப்பது எங்கள் பாக்கியம் தகப்பனே. அப்பா உம்மை எங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பது தகப்பனே எங்களுடைய பாக்கியம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி அப்பா. எங்கள் இரட்சகர் நீர் தகப்பனே. சுகம் தரும் தெய்வம் நீர் தகப்பனே. அப்பா ஆவியிலே எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. எங்கள் சரீரத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களும் ஐயா உம்மால் தகப்பனே உருவாக்கப்பட்டவைகள், உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தகப்பனே. தேவனுக்காகவே ராஜா அப்பா அவை என்றென்றும் அப்பா உழைக்க அப்பா உமக்காக உபயோகப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்னை வழி நடத்துகிறவராய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கீங்க ஐயா. எங்களுடைய அவயவங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தாவே நீர் அவைகளை தகப்பனே நடத்துகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவையான காரியங்கள் யாவற்றையும் பரத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி 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 என்று தகப்பனே நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா.
நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சந்தோஷமான மனநிலையோடு கூட நாங்கள் சொல்ல போகிறோம், சுகமும் பெலனும் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது, வல்லமை நதியாய் பரவி பாயுது, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோரா நரநகலரபா. எத்தனை பேருக்கு தெரியும் தமனி என்றால் என்ன என்பது? தமனி என்பது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஓடுகிறதான இரத்த நாளங்கள். அந்த நாளங்களுக்கு பெயர் தான் தமனி என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சரீரம் முழுவதும் நமக்கு நன்றாக செயல்பட வேண்டுமே, ஆனால் இரத்த நாளங்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும். அது செயல்பட்டாதான் ஒழுங்கா நம்முடைய சரீரம் செயல்படும். அதை செயல்படுத்துகிறது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம் நின்று போச்சுன்னா மூச்சு இல்லைங்க, இந்த ஜீவன் இல்லைங்க. இந்த ஜீவன் நமக்குள்ளே ஜீவனோடு காணப்பட வேண்டுமே, ஆனால் எல்லா அவயவங்களும் நேர்த்தியான முறையில கர்த்தர் செயல்படுத்த வேண்டும். அதை எப்பவுமே நமக்கு செய்யறன்னு சொல்லியிருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாக பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினா சுகமானே, உங்க வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே, உம் தழும்புகளா சுகமானே, உம் தயவினா சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இணைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையா சுகமானே, உம் வார்த்தையா சுகமானே, உம் தழும்புகளா சுகமானே, உம் தயவினா சுகமானே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே,
எங்கும் பாய்கின்றதே ஏசையா ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே ஆமாப்பா உம் தயவினால் சுகமானேன் உம் தழும்புகள் உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உங்க தயவினால் சுகமானே ஆத்துமா தேற்றுகிறா புது பலன் தருகின்றா ஆத்துமா தேற்றுகிறா புது பலன் தருகின்றா அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறா அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறா குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை இயேசுவே என் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லை என் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே குறையில்லை குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் 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 குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் ஹல்லேலூயா ராஜா தங்கி ஏந்தி நடத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே எந்த குறையும் இல்லையா எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது ராஜா ஏனென்றால் ஜீவனுள்ள அதிபதி சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் ஐயா இருந்து கொண்டே இருக்கிறீங்க தேவ பிரசன்னம் எங்களுடைய இருளை மூடி மறைத்து வெளிச்சத்தை காட்டி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வாக்கு பண்ணின நல்ல தெய்வமே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஐயா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நன்றி பரிசுத்தாவியானவருக்கு நன்றி அப்பா நன்றி 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 அப்பா எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை
எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ரிஷாபா மரல ரமரதரல ரகரபா ரிகௌரபா மஹல ரஷௌலரபா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லா
என்ன தருவேன் ஹல்லேலூயா. இதற்கு ஈடு நான் என்ன தருவேன் தகப்பனே? ஆவியானவரே, நீ நடத்தி வந்ததான எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன் ஐயா? ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி துதி ஸ்தோத்திரங்களை என் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுப்பேன் ஐயா. ஹல்லேலூயா. பாடி பாடி மகிழ்ந்து தகப்பனே என் தேவனுக்கு முன்பதாக ராஜா ஆவியானவரே, நீ நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றுக்காகவும் நான் நன்றி செலுத்துவேன் ஐயா. அப்பா, உங்க சமூகத்துல நீ செய்த நன்மைகள் யாவையும் நினைத்து பார்த்து மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு அப்பா மகிழ்ந்து தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்திலே நான் நன்றி பலிகளை ஏறெடுப்பேன், நன்றி பலிகளை ஏறெடுப்பேன் ஐயா. ஹல்லேலூயா. ஓ பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். 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 அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா, பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம்
பாடுவோம். முழு இருதயத்தோடு பாடுவோம். பாடுவேன் பாடுவேன் என்று சொல்லி பாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம். இந்த ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டு. எந்த இருள் வந்தாலும் கர்த்தரின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருப்பார் என்று விசுவாசித்து சொல்லுவோம். இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம். உயர்த்துவோம். நன்றி 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 நன்றி. அப்படியே உயர்த்துவோம். கர்த்தருக்கு எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் அவருக்கு போதாது. அவரோட சமூகத்தில் உட்கார்ந்து, அவரோட பாதத்தில் உட்கார்ந்து நன்றி 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 அப்பா, நீர் செய்தவைகளுக்கெல்லாம் நன்றி, நீர் நடத்தினவைகளுக்கெல்லாம் நன்றி, நீர் தடுத்தவைகளுக்காகலாம் நன்றி, நீர் தாமதித்தவைகளுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லி 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 நம் ஜீவன் உள்ளவரை, சுவாசம் உள்ளவரை அவரை துதித்துக் கொண்டே இருந்தாலும் அது போதாது, அது போதாது. ஆமென் ஆமென். அது போதவே போதாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது போதவே போதாது. நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஆமென். அதனால்தான் தாவீது எப்பொழுதுமே சொல்லிட்டே இருந்தார், தேவரீர் நீரினோடு கூட இருந்தால் எனக்கு எல்லாமே ஆகும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். எல்லாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கவலைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்ல முடியுமா? நான் துயரப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என் கர்த்தர் எனக்காக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னுடைய தேவன், ஏனென்றால் அவர் பரிசுத்தர், ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், அவர் கிருபை மாத்திரம் என் கூட இருந்துட்டா போதும்? அல்லேலூயா. உங்க கிருபை மாத்திரம் என் கூட இருந்துட்டா போதும், நான் எல்லாமே எனக்கு ஆகும் என்று சொல்ல முடியுமா? எல்லாமே எனக்கு எல்லாமே ஆகும் என்று சொல்ல முடியுமா? அவருடைய கிருபை மேலானது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கிருபை நமக்கு மேலானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு மேலானதாக இருக்கிறது. அந்த கிருபை நம்ம பெரியவர்களாக மாற்றும். ஆமென். ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானது. கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது. மூக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. அவரே நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது, உங்க
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பாதுகாத்தாரே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றுவோம், அவரை உயர்த்துவோம். அவர் என்றென்றைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார் அவர். எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார்? அவன் சொன்ன சாட்சியில் அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு இருந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நான் படுற வேதனை எல்லாம் ஒன்றுமே இல்லை, என் சிலுவை, அவருடைய சிலுவையில் எனக்காக என் இயேசு பட்ட காயங்கள், அவமானங்கள், நிந்தனை, வலி, வேதனை எல்லாமே எவ்வளவு பெரியது. எல்லாம் எதற்காக? நாம் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், நான் வாழ்வதற்காக தன்னையே கொடுத்த இயேசுடைய கிருபை எனக்கு போதும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த, சிலுவையில் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை தூக்கி சுமக்க அவர் கிருபை என்றும் உள்ளது. முடியாது என்று நினைக்கும் போதெல்லாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய பலன் கிருபை என்றும் உள்ளது. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். அவர் இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் பலனுள்ள நாமம். இயேசுவின் நாமம் ஜெயமுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வெற்றியின் நாமம். இயேசுவின் நாமம் ஜெயம் 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 ஜெயத்தின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களும் அறிக்கை செய்கிற, எல்லா உதடுகளும் அறிக்கை செய்கிற நாமம் அது. அந்த இயேசுவின் நாமம் எங்களுக்கு பலன். இயேசு 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 என்று சொல்லி பலன் அடைகிறோம். இயேசுவே, உங்க பலத்துக்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி, எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உங்களிடத்துல எங்களை வெறுமையா தாழ்த்துகிறோம், உங்க பாதத்தில் எங்களை வெறுமையா படைக்கிறோம். எல்லாம் உங்க திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் மகிமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் இப்பொழுதும் நாமும் கூட கர்த்தர் நமக்கு தந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தரிசனம், ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள் என்று இருக்கிறது. அவைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுமாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட சகோதரி ஜெபிப்பாங்க. ஐக்கியம், ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள், இவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பிறகு, ஜெபிக்கும்போது
எல்லாரும் ஒரு மனமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல அப்பா கர்த்தா வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நேரமாய் தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் ஐயா எங்களை ஆளுகை செய்தது அப்பா. இந்த மண்டபத்தின் நடுவிலே என் தேவன் நீர் வந்து அப்பா வீற்றிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய சமூகத்திலே ராஜா உடைய ஊழியக்காரனை உண்மையுள்ளவர் என்று கருதி நீர் கொடுத்ததான தரிசனத்தை ஐயா நாங்கள் நினைவு கூர்ந்து உடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஐக்கியம் சுவிசேஷம் தேசங்களாய் இருக்கிறதான இதிலே நாங்களும் பங்குள்ளவர்களாய் மாறும்படியா எங்கள் நிமித்தமாய் இந்த தரிசனம் ஒரு நாளும் தகப்பனே இடையூறு வந்து நின்று விடாதபடிக்கு ராஜா தொடர்ந்து ஓடக்கூடியதற்கு ராஜா நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஒரு மனதின் ஆவி எங்களுக்குள்ளே ஐயா நிலைவரப்பட்டு காணப்படும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே சத்ருவானவன் விதைக்கிறதான தகப்பனே எல்லா விதமான சீர்கேட்டின் ஆவிகளையும் அகற்றி போட்டு சமாதான சீர்குலைவைகளையும் அகற்றி போட்டு தகப்பனே அன்பு எங்களுக்குள்ளே பெருகட்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் நம்பும் தகப்பனே அப்பா. கர்த்தாவே அந்த அன்பு எங்களிலே பெருகி ராஜா ஒருவரை ஒருவர் சகோதர சிநேகத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒரு மனதின் ஆவிலே நிலைவரப்பட்டவர்களாய் காணப்பட அப்பா. களைகள் எங்கும் விதைக்கப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் கவனத்தோடு இருக்க அப்பா. கர்த்தாவே கடிவாளத்தை போட்டு அப்பா நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாகவே சுவிசேஷத்திற்காக வருகிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் பறைசாற்ற உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. கர்த்தா விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ராஜா ஆவியிலே விடுதலையை தகப்பனே நாங்களே வைத்துக் கொள்ளாதபடிக்கு சுயநலமாய் இருந்து விடாதபடிக்கு தகப்பனே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பணியிலே ஐயா நாங்கள் செல்ல உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் கால்களை பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க எங்கள் திருச்சபை அப்பா. உம்முடைய அன்பை பறைசாற்றுவதிலே தகப்பனே ஓங்கி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அநேக இருளில் இருக்கிறதான ஜனங்களை என் தேவன் பட்சமாய் திருப்புவதற்கு எங்களையும் எங்கள் திருச்சபையும் தகுதியுடையவர்களாய் நீர் மாற்றுவீராகப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேசங்கள் தோறும் தகப்பனே உம்முடைய ஊழிய பணியை செய்து கொண்டிருக்கிறதான அப்பா தகப்பனே களத்திலே நின்று அப்பா என் தேவனுக்காக ராஜா காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மிஷனரிமார்களுக்காக சுவிசேஷகர்களுக்காக நாங்கள் வருகிறோம். இன்னும் அவர்களை தாங்கக்கூடியதான பலனை எங்களுக்கு தாங்க ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. தெய்வமே தேசங்களிலே காணப்படுகிறதான அப்பா தெய்வமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ராஜா அப்பா உமக்கு பிரியமான காரியங்கள் தேசங்கள் நிறைவேற்ற தேசங்களுடைய தலைவர்கள் நிறைவேற்ற கர்த்தாவே கிருபை பாராட்டுவீராகப்பா. ஒரு விசையாயின் தேவனீர் மனம் இறங்குவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ தேசங்களுக்கு க்ஷேமத்தை அளிப்பேன்னு சொல்லி இருக்கீங்க. அந்த மன மாறுதலை மன மாற்றத்தை தேசங்களுக்குள்ளே நீர் கட்டளையிடுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் இந்த அப்பா கர்த்தாவே தரிசனங்களுக்கு கூடாய் நாங்கள் ஓடுவதற்கு தேவையான பலனை எங்களுக்கு தாங்க ராஜா. எங்கும் தகப்பனை களைத்து போய் நின்று விடாதபடிக்கு தகப்பனே பலனோடு ஓட கர்த்தாவே அப்பா கிருபை பாராட்டுங்க, உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ செய்வீர் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியாகவே கர்த்தர் போதுமானவர். அப்படியே நம்ம வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் சொல்லி சுதந்திரிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லி ஒரே மனதோடு கூட சுதந்திரிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம எல்லாரும் சொல்லலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்ளுங்க. மன்னிக்கணும் சொல்லுங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். சின்ன பிள்ளைகளுக்கும் தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க.